வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிக்ஸ் ஃபேஸ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா நண்டு தாங்க வாங்கி செய்ய போகிறோம். இந்த பாருங்கள், பெரிய பெரிய நண்டு வந்திருக்கு. அதை எடுத்து மிளகுத்தூள் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நண்டு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இது பாருங்கள், அவ்வளோதாங்க. இது மேலே அந்த ஓட்டை வந்து அப்படி எடுத்து லேசாக அப்படி எடுத்தால் வந்துடுங்க. அது அவ்வளோதாங்க, சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஒரு கஷ்டமும் கிடையாதுங்க. இது ஈஸியாக நம்ம வீட்லேயே க்ளீன் பண்ணிக்கலாங்க. நண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பெரிய சைஸ் நண்டுங்க. மழை பெஞ்சு கோல்டாக இருக்கிறதுனால இந்த நண்டை வந்து அப்படியே மிளகு பொடி போட்டு ஃப்ரை பண்ணலாங்க. காலெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. வேறு ஒரு வேலையும் கிடையாதுங்கள, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாங்க. நண்டு வந்து ரொம்ப நல்லதுங்க. நல்லா ஒரு 2 தண்ணி போட்டு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம், கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, பிறகு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாங்க. அதில் எண்ணெய் போட்டு கறிவேப்பிலையை 2 போட்டுக்கிட்டு வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க இது. இதாங்க எங்கள் அம்மா சமையல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக செய்வாங்க. இவங்க சொல்லிக் கொடுக்குற பக்கத்தில் தாங்க நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்சம் மிளகாய் பொடி போட்டுக்கலாங்க. வீட்டு மிளகாத்தூளே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 2 திருப்பிட்டு இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சம் போல் தண்ணி சேர்க்கணுங்க. அவ்வளோதாங்க, கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாங்க. தண்ணி லைட்டாக கொச்ச உடனே கழுவி வச்ச நண்டை அதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, மொத்த நண்டையும் சேர்த்து என்ன பண்ணுறோம், லைட்டாக அந்த காரம் வந்து இதில் உரைக்கிற அளவுக்கு அப்படியே திருப்பி கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், மசாலா நல்லா
எல்லாத்து மேலேயும் பட்டுற மாதிரி நம்ம திருப்பி கொடுக்கணுங்க. அப்படியே லைட்டாக வேக விட்டால் போதுங்க, நண்டு அருமையாக வந்துடுங்க. லைட்டாக மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டங்க. அது அவ்வளோதாங்க. மூடி திறந்தோம்னா அருமையாக வந்துட்டு இருக்கோம். நண்டு வறுவல் ரெடிங்க. பாட்டி சொல்லி கொடுத்த மாதிரி எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த நண்டு வறுவலுங்க. கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து இறக்கலாங்க. மிளகுத்தூள் போட்டு ஒரு 2 திருப்பிக்கலாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் இந்த நண்டு பொரியலை செய்யலாம். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க, நண்டு வறுவல் ரெடி. ஃபர்ஸ்ட் கிளாஸ் நண்டுங்க, வறுத்தாச்சு. இது சாப்பிட போகிறோம் பாருங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நண்டு. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குங்க.